இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நொங்கு வச்சு ஒரு 3 டிஷ் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நொங்கு பாயா, நொங்கு சுக்கா, சூப்பரான டிசர்ட் நொங்கு பால். அன்பானவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பலாப்பழம், மாம்பழம், நுங்கு, வாட்டர்மெலன் இதெல்லாமே ஒவ்வொரு சீசனில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு கல்யாணத்தில் மெனு போடுவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நொங்கு வச்சு ஒரு 3 டிஷ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். நொங்கு பால், நொங்கு சுக்கா, நொங்கு பாயா. ஸோ நொங்கை வச்சு ஒரு 3 டிஷ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நொங்கு பாயா இதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, ஜீரகம், முந்திரி, இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் நொங்கு. ஓகே, இப்போ முதல்ல இந்த பாயாவுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்குவோம் பச்சையா. ஸோ நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, முந்திரி ஒரு 10 பீஸ் முந்திரி போட்டால் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதை இப்போது நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். ஓகேவா? இப்போ மசாலா அரைச்சாச்சு. அடுத்தது இப்போ நொங்கு பாயா தாளிக்க போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய், மெயினாக தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். மெயினாக ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கோம். பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய். ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கோம். கொஞ்சம் கல்பாசி கொஞ்சமாக போட்டால் ரொம்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறோம். ஸோ நல்லா சிம்மில் வச்சு இது நல்லா பொரிய விடுறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. சின்ன வெங்காயத்தில் சமைச்சாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆஹா! இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். அப்படியே நல்லா வெங்காயம் வணங்குது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற 3 ரெசிபியுமே ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கூட கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம். ஸோ இப்போ வெங்காயம் பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் சூப்பராக வணங்கியிருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துறோம். நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். எஸ், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படியே ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக நுர கட்டின மாதிரி இருந்துச்சுன்னா போதும். சூப்பராக ஒரு கலர் வந்திருக்கு. ஒரு ஆஃப் ஒயிட்டில், ஒரு ஐவரி கலரில், நல்லா தேங்காய் எண்ணெயில் நல்லா இந்த மசாலா நல்லா குக்காக இருக்குது. இப்போது இதில் இஞ்சி, நல்லா ஜூலியனாக கட் பண்ண இஞ்சி அப்படியே மேலால் போட்டுக்கிறோம். எஸ், சாப்பிட்றப்போ அந்த இஞ்சி ஃப்ளேவர் சூப்பராக வரும். வாய்க்கு அந்த இஞ்சி கிடைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நொங்கை
ஸோ 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பாயா நல்லா இந்த மசாலா வாசம் போயிடுச்சு, நல்லா சூடாக இருக்குது. ஸோ கொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போது கொதி வரப்போது அதுக்கு முன்னாடி நம்ம நுங்கை பொடி பொடியாக இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வாவ், நல்லா சூப்பரான நுங்கு பாயா ரெடி. கொஞ்சம் லைட்டாக இதான ஒன்று கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலால் அந்த ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த தேங்காய் எண்ணெயோட மேலே அப்படியே இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நுங்கு எல்லாம் சேர்ந்து வாவ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர். இப்போவே இடியாப்பத்தோடையும் ஆப்பத்தோடையும் சாப்பிடணும் போல் இருக்கு, அப்படி இருக்குது. காரம் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ஸ்பைஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், மசாலாவே இருக்காது. ஸோ நுங்கு பாயா ரெடி. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நுங்கு சுக்கா. அதுக்கு வந்து நல்லா ஒரு சூப்பராக ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 ஸ்பூன் வரமல்லி அப்படியே பச்சையாகவே பவுடர் பண்ணிக்கலாம். 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, 2 காஞ்ச மிளகா. இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நுங்கு சுக்கா கடாய் வச்சுட்டு சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம். நான் இப்போ வந்து ஒரு இலை நொங்கா ஒரு 10 நொங்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது. ஸோ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா சாட்டே பண்ணுறோம். நுங்கு வந்து ஒரு மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அப்புறம் வலுவலுன்னு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான்வெஜ் சாப்பிடாதவங்க, அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறவங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வேணும் பட் வெஜிடேரியனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஸோ நல்லா வெங்காயம் வணங்க விடலாம். இதில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த மசாலா அரைக்க முடியாதவங்க சக்தி மசாலா, மட்டன் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். ஸோ வெங்காயம் நல்லா, பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து குயிக்காக வணங்கிடும். குயிக்காக வணங்குது, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வணங்குறப்பவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இன்னும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் வர வரைக்கும் நல்லா வணக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா அப்படியே மணக்க மணக்க சூப்பரான ஒரு மசாலா. சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நல்லா சுக்கா ட்ரையாக வரும். ஸோ நல்லா இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது இதில் பொடியாக வெட்டி வச்சிருக்கிற நுங்கு ஆட் பண்ணலாம். நல்லா அந்த சின்ன வெங்காயம் மசாலா பவுடரோட நல்லா சூப்பராக அது வந்து பிளெண்ட் ஆகி நல்லா வந்து குக் ஆகுது. ரொம்ப குக் பண்ணாமல் லைட்டாக அப்படியே நறுக்குன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இதில் கருவேப்பிலை, அப்புறம் பெப்பர் வந்து பவுடருக்கு பதிலாக நல்லா குருணையாக பெப்பரை வந்து பவுடர் பண்ணி போட்டால் அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்படியே ஒரு நல்ல ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு அட்டகாசமான சைட் டிஷ். இது வந்து கிரேவியாக இல்லாமல் நல்லா ஒரு ட்ரை சுக்காவாக இருக்கும். நுங்கு சுக்கா ரெடி. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சும்மா சூப்பரான டிசர்ட் நுங்கு பால். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால், க்ரீமி மில்க், அதுக்கப்புறம் வந்து நுங்கு ஒரு 6 நுங்கு, அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை, ஏலக்காய், அவ்வளோதான். கூட வேணால் கொஞ்சம் மில்க் க்ரீம் ஆட் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்படியே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ஃபைனலாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இடியாப்பம், பாயா, கூட சுக்கா வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அது ஃபைனலாக நுங்கு பால் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா ஏலக்காய் விதையாக எடுத்தது. ஸோ ஏலக்காய் விதை ஒரு 4 ஏலக்காய் விதையாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நல்லா எலசாக இருக்கிற நுங்கு, அதுக்கப்புறம் பால் ஒரு 1/2 லிட்டர் பால் போட்டிருக்கேன், 200 கிராம் சர்க்கரை, இதில் நம்ம நுங்கை கட் பண்ணி டம்ளரில் போட்டுக்கலாம். நுங்கு பால் ஷாட், சூப்பராக ஒரு ஷாட் கொடுக்கலாம். இதில் அப்படியே ஐஸ் கியூப்ஸ் போட்டு, வாவ், நுங்கு பால் ரெடி. இது நுங்கு பால் ஷாட்ஸ். வாவ், அப்படியே அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் கூட நொங்கு சேர்ந்து அப்படியே நொங்கு குட்டி குட்டி பீஸு கடிக்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சில்லுன்னு இருக்கிறப்போ அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம பண்ண நொங்கு பாயா, நொங்கு சுக்கா, நொங்கு பால் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ். நன்றி, வணக்கம்.